போடே போடே போடே. ஸோ விஜய் சேதுபதி கடைசி நீ வேற லெவலியா அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணிட்ட. ஸோ இதுக்கு தான் இவ்வளோ நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தோமா நாங்கள் அப்படின்ற மாதிரி அஃபீஷியலில் சாண்ட்ரா எவிக்ஷன் அப்படிங்கிறது வர்றதுக்கே எவ்வளோ நேரம் ஆயிடுச்சு. ஸோ டாப் 4 தான் வந்து உள்ளே போகிறாங்க அப்படிங்கிறது தான். சண்டே ஒரு எவிக்ஷன் இருக்குது, அது சாண்ட்ரா அப்படிங்கிறது தான். ஸோ சாண்ட்ராவோடைய கேம் சுக்கு நூறாக போனதுக்கான காரணம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வேறு எதுவும் கிடையாது, அவங்க தான். அவங்க ஒரு கேம் ப்ளே பண்ணுறேன் அப்படின்ற பேரில் எல்லாத்தையும் வந்து கேவலமாக பேசி யாரோடைய ஒரு குட் புக்ஸில் இருக்காங்களான்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இருந்ததே கிடையாது. எல்லாரை பற்றியும் ஜாலியாக பேசிட்டு பின்னாடி வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தப்பாக பேசிடுவாங்க. அவங்க தப்பாக பேசாத ஒரே ஒருத்தர் அவருடைய புருஷன் தான், நம்ம பிரஜன் அவர்கள் மட்டும்தான் அப்படிங்கிறது தான். ஸோ புருஷனும் முன்னாடி அடுத்த வாரம் செலிப்ரேஷன் ரவுண்டுக்கு வந்து நீங்கள் என்ன வேணாலும் பேசிக்கோங்க, 2 பேரும் சேர்ந்து வேறு மாதிரி ஏதாவது பண்ணிக்கோங்க, ஆனால் இப்போ நீங்கள் கிளம்புங்கடா அப்படின்ற மாதிரி தான் இருந்துச்சு. இது போன வாரமே ரெட் கார்டில் பார்வதி கமருதீனை தூக்கும் போதே இந்த சாண்ட்ராவை தூக்கி இருக்கணும். பட் வெளியே அவ்வளோ ப்ரெஷர் வந்து கொடுத்துருந்தாங்க அப்படிங்கிறது நம்மளால் வந்து பார்க்க முடிஞ்சிச்சு. ரிவோக் ரெட் கார்டு அப்படின்ற மாதிரிலாம் வந்து பார்வதி கமருதீனுடைய ஃபேன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கொந்தளிச்சுட்டு இருந்தாங்க. சாண்ட்ராவை தூக்குங்க சாண்ட்ராவை தூக்குங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. பட் யாருமே அந்தளவுக்கு வந்து பெருசாக எதுவும் மைண்டில் வந்து வச்சுக்கல. ஓட்டிங்கும் வந்து மக்கள் ஓட்டு போடல, காரி துப்பிட்டாங்க. இவெல்லாம் வந்து டைட்டில் கொண்டு வந்துட்டோன்னா அப்புறம் அவ்வளோதான் அப்படின்றத மச்சான் பொண்டாட்டியே நீயே வச்சுக்கோடா அப்படின்ற மாதிரி வீட்டில் போய் நீ வச்சுக்கோ, இங்கெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு மச்சான் பொண்டாட்டியை வெளியேற்றிய சேதுபதிக்கு ஒரு வாழ்த்துக்கள் நம்ம வந்து சொல்லிக்கலாம். நான் வந்து கடமைப்பட்டிருக்கேன். ஸோ சாண்ட்ரா, இந்த சாண்ட்ரா அப்படின்ற கேரக்டர் வந்து பார்த்தீங்கன்னா இருந்தே ஃபிஷி தான். ஏன்னா எப்போ பார்த்தாலும் ஒரு வாரம் கேமை போட்டா பயங்கரமாக சீக்ரெட் டாஸ்க் விளாண்டுட்டு ப்ரெசென்ட்டை போய் கொடுத்தா. அப்போயே ஒரு கன்விக்ஷன் வந்து கொடுத்துட்டா. என்னன்னா நான் வந்து பிரஜன் கிட்ட கொடுத்ததுக்கான காரணம் வந்து நாங்கள் 2 பேரும் ஒன்றா தான் வந்தோம், என்னதான் அது கேமாக இருந்தாலும் நான் வந்து பிரஜனுக்கு தான் கொடுத்தாகணும் அப்படின்றத நான் வந்து மைண்டில் இருந்தேன். அப்புறம் அவர் போனவொடனே எனக்கு வந்து ஒன்றுமே புரியல, தலையும் முடியல காலும் முடியல, அதனால தான் அவர் சட்டையை போட்டு சுற்றிட்டு இருந்தேன். பட் இவ்வளோ தூரம் சாண்ட்ரா அவங்க கேமை லாஸ் பண்ண பிறகும் இவ்வளோ தூரம் வந்ததுக்கான காரணமே வந்து பார்த்தீங்கன்னா சாண்ட்ரா வந்து பார்வதி கமருதீன் அமித் இவங்க எல்லாரும் சேர்ந்து தான். ஆனால் எல்லாருடைய கேமையும் இவங்க ஸ்பாயில் பண்ணிட்டாங்க அப்படிங்கிறது எத்தனை பேர் பார்த்தீங்க? ஏன்னா அமித்தோடைய கேமும் போயிடுச்சு, வெளியே போயிட்டாங்க. பிரஜனும் காலி, இவ கூட சேர்ந்த பிரஜன், இவ கூட பிரிஞ்ச திவ்யானால தப்பிச்சிட்டா, இவ கூட சேர்ந்த பார்வதி காலி, இவ கூட சேர்ந்த அமித் காலி. இந்த மாதிரி வரிசையாக எல்லாத்துக்கும் வந்து பாயசம் போடுறதுல பயங்கரமான எக்ஸ்பர்ட்டு நம்ம சாண்ட்ரா. அவருடைய தப்பு என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, அந்த கார் டாஸ்கில் இவ வந்து ட்ரிகர் பண்ணுற அளவுக்கு இப்போ ஸ்கேம்ட்ரா அப்படின்னா நீ ஒரு பொறுக்கி அப்படின்னு சொல்லி சொல்லலாம். அதை விட்டு நீ காமம் பண்ணுற, காமருதீன் 18+ பண்ணுற அப்படின்ற மாதிரி பேசினோடனே பயங்கரமாக ட்ரிகர் ஆகிட்டாங்க. ட்ரிகர் ஆகி அவங்கள மாறத்தை விட ஒரு கட்டத்துக்கு மேலே இந்த மூதேவியை காருக்கு வந்து தள்ளி விட்டுரும் அப்படின்ற மாதிரி வந்து தள்ளி விட்டாங்க காலை வச்சு. அதுதான் இவங்களுக்கு பேக் ஃபேர் ஆகிடுச்சு. அதுதான் சாண்ட்ராவுக்கும் பேக் ஃபேர். வெளியே அவங்களுடைய ட்ராமா வந்து தெரிஞ்சு போய் விஜய் டிவிக்கு ஒரு ப்ரெஷர், ஐயோ அவங்களோட ரியாக்ஷன் உண்மைன்னு நினச்சி தான் நாங்கள் வந்து பண்ணோம், நம்ம தான் மொதல் சாண்ட்ரா நடிக்கிறாங்கிறத வீடியோ போட்டேன் நான் தான், நான் இருக்கு அவங்களுக்கு. அது வந்து அவங்களுக்கு இன்னும் பிடிப்படலையா விஜய் டிவிக்கு. இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க, எப்படி காந்தியை சுட்டாங்கன்னு சொல்லி இப்போ தான் கண்டுபிடிச்சாங்க அப்படின்ற மாதிரி இந்த பிக் பாஸ் சீசன் 9ல் இப்போ தான் சாண்ட்ராவை கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படிங்கிறது பார்க்க முடியுது. அட்லீஸ்ட் இப்போயாச்சும் கண்டுபிடிச்சிங்களடா, அதுக்காச்சும் உங்களுக்கு ஒரு பாராட்டு நான் வந்து கொடுக்குறேன் அப்படிங்கிறது தான். சரி, இப்போ நம்ம விசால் டைம் வந்துருச்சு. பார்வதி கமருதீன் ஃபேன்ஸ்க்காக நீதி நேர்மை வென்றது, கர்மா உங்களை சும்மா விடாது அப்படிங்கிற சொல்லி துரத்தி அடிக்கும்னு சொல்லியிருந்தோம். துரத்தி அடிச்சிருச்சு. வெளியே போ சாண்ட்ரா, ஸ்கேம்ட்ரா, உன்னுடைய ஆட்டம் கிழித்து விட்டது அப்படிங்கிறது தான். பெட்டர் லக் ஃபார் யுவர் லைஃப். ஆனால் ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், எல்லாருமே இங்கே கேமாக விளாண்டிங்கன்னு சொல்லிட்டேன், அதனால் நீங்கள் வந்து தப்பிச்சிட்டிங்க. இது கேமாக இல்லாமல் ரியல் சாண்ட்ராவாக இருந்தாங்க அப்படின்னா ரொம்ப டாக்ஸிக். நல்ல வேலை கேமுக்காக தான் சாண்ட்ரா இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படிங்கிறதுனால நான் கொஞ்சம் ஜஸ்டிஃபை ஆகிட்டேன், ஓகே அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? ஸோ சாண்ட்ராவுடைய பயணம் இன்று முடிந்தது. விஜய் சேதுபதி அவர்களுக்கு வாழ்த்துக்கள். எங்கே அந்த காடை கிழிச்சு போட்டு வேறு ஏதாவது காடை தூக்கிடுவாரோ அப்படின்ற மாதிரி நம்ம பயந்துட்டு இருந்தோம். ஆனால் அதெல்லாம் கிடையாது. தன்னுடைய ஃப்ரெண்டோடைய பொண்டாட்டினா கூட அவளை தூக்கணும் அப்படின்றது போன வாரமே தூக்கியிருந்தா இன்னும் ஃபயர் விட்டுருப்பேன். பட் பரவாயில்லப்பா, விளக்குக்கு இப்போது ஒரு ஃபயர் விடுங்கப்பா எல்லாருமே அப்படிங்கிறத சொல்லிவிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். ஸோ செலிப்ரேஷன் பிகின்ஸ் ஃபார் பார்வதி ஃபேன்ஸ். கொண்டாடிய பார்வதி அப்படிங்கிற மாதிரி தான் நம்ம வந்து சொல்லணும். ஸோ இனிமேல் சாண்ட்ரா டாப்பிக்கும் இல்லை, அப்பாடா அப்படிங்கிறத சொல்லிட்டு இந்த வீடியோ நான் முடிக்கிறேன். உங்களுடைய கருத்துக்கள் மீண்டும் சந்திப்போம்.